வணக்கம் நண்பர்களே. கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல. எவ்வளவுதான் கெட்டிக்காரத்தனமா பொய் சொன்னாலும் அது சில தினங்களிலேயே வெளியே வந்துடும், அம்பலமாயிடும் அப்படின்னு அர்த்தம். நீங்க இந்த தேர்தலுக்கு முன்பு எவ்வளவு பொய்கள் இணையதளங்கள் மூலமாக, குறிப்பாக இன்ஸ்டாகிராம் மூலமா பரப்புனாங்க, அதற்கு என்ன மாதிரி மெக்கானிசத்தை அவங்க பயன்படுத்தினாங்க, எந்த நிறுவனம் அவங்களுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்ததுங்கிறதெல்லாம் நம்ம பல வீடியோக்களில் சொல்லிட்டோம். உங்களுக்கே இப்போ அத்துப்படி ஆயிருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ ரூட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னா அடுத்த செகண்ட் அவங்களே மாஃபியான்னு சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய வேலைகள், லீலைகள் அம்பலமாகிருக்கு. இதுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள்ல, அதாவது இன்ஸ்டா மற்றும் ட்விட்டர், இந்த 2 தளங்களிலும் மிக அதிகமாக இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த சமூக வலைதளங்களை அதிகமாக பாவித்து அதன் மூலமாக தாக்கத்தை ஏற்படுத்துபவர்கள், அதான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். இவங்க தான் தாவேகா மற்றும் விஜய்க்கு மிக அதிக அளவுக்கு உழைத்தவங்கன்னா நிறைய பொய் செய்திகளை தேர் லோடிங், அதாவது வண்டியா அதை அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. மக்களை யோசிக்க விடாம அந்த மூளையில போய் சாணியை பொறுதுன்றாங்கல்ல, அப்படி மக்களை யோசிக்க விடாம தொடர்ச்சியாக அந்த பொய்களை பரப்பி அதை நம்ப வச்சாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இந்த 2த்தையும் சொல்லி இது 2மே என்னன்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு பொய்களை பரப்புனாங்க. இப்போ அவர்களுடைய அந்த திருவிளையாடனுடைய வேலையை விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு, முதலமைச்சர் ஆயிட்டாரு, தாவேகா ஆளும் கட்சி ஆயிடுச்சு. அவங்க கூட இன்னும் சில கட்சிகள் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சப்போர்ட்டுங்கிற பேர்ல ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனி அவங்க கிட்ட எல்லாம் அந்த என்ன கொள்கை, அறம், அப்புறம் நேர்மை, இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இனி அரசு என்ன செஞ்சாலும் அதுக்கு முட்டு கொடுப்பாங்க. அதற்கேற்ப பேசுறது தான் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தாராளமா பேசிட்டு அவங்க மக்கள் நம்பிக்கையை இழந்து நாளாயிடுச்சு, மக்கள்கிட்ட அம்பலமாயிட்டாங்க இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் சொல்றேன். இப்போ இந்த கெட்டிகாரத்தனமா புழுகுனாங்களே, விஞ்ஞானத்தை தவறாக பயன்படுத்தி ஒரு ஆட்சியை, அதாவது தமிழ்நாட்டுக்கு எந்த ஆட்சி சிறந்தது, யார் இருந்தா இந்த வளர்ச்சி அப்படியே அடுத்த கட்டத்துக்கு போகும், இதுதான் ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்தோம். நமக்கு திமுக உட்காரணும், அதிமுக உட்காரணும், இவங்க வரக்கூடாது அப்படின்ற எந்த பார்வையும் இல்லை. நம்ம பொறுத்த வரைக்கும் நடந்ததெல்லாம் பெரிய 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 வளர்ச்சி பணிகள், நம்ம கனவில் கூட நினைக்காத பல பணிகளை அவங்க ஆரம்பிச்சாங்க. அது முடிகிற ஸ்டேஜில் இருக்கு, சிலதெல்லாம் அடுத்து திறந்து வைக்கிற ஸ்டேஜில் இருக்கு. இப்படிப்பட்ட பணிகள் தொடர்ச்சியா இருந்தாக்க தமிழ்நாடு வேற ஒரு தளத்துக்கு போயிடும். ஏற்கனவே வெளிநாடுகளோடு ஒப்பிடுகிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி இருந்தது. அது இன்னும் அடுத்த படிநிலைக்கு போகும் அப்படிங்கிறது தான் நம்மை போன்றவர்களுடைய பார்வை. இதுல சில்லறத்தனமா என் வீட்டு பக்கத்துல பட்டாசு வெடிக்கிறாங்க, அல்லது என் வீட்டு செவுத்துல எல்லாம் போஸ்டர் போட்டுறாங்க, இது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதி இதை ஒரு பிரச்சாரமா பண்ணி அப்போ திமுக அரசுக்கு எதிராக பல அறிவுஜீவிகள் வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு இதை தாண்டிய ஒரு உலகம் தெரியல, இதை தாண்டிய வளர்ச்சி பணிகள் எவ்வளவு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் சின்ன 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 பிரச்சனைகள், இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட்டாசு வெடிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க தீபாவளி டைம்ல. அந்த நடைமுறை யாராவது கடைபிடிக்கிறாங்களா உறுதியா? யார் மேல எவ்வளவு பேர் மேல கேஸ் போட முடியும்? ஸோ அது போல கட்சிக்காரங்க ஏதாவது ஒரு சம்பவத்துக்காக அல்லது ஒரு வெற்றியை கொண்டாட அவங்க பட்டாசு வெடிக்கிறதோ அல்லது அவர்களுடைய சுய விளம்பரத்துக்கு போஸ்டர் போட்டுறதோ, இதுதான் மிகப்பெரிய இந்த நாட்டில் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றமாக நினைச்சு சிலர் அந்த அரசுக்கு எதிராக அந்த அரசு கவிழணும், அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்ட்ரீமா போயிட்டாங்க. அதை தாண்டி நடந்த வளர்ச்சிகள் எல்லாம் அவங்க பார்க்கவே இல்லை. அந்த வளர்ச்சிகள் எல்லாம் இப்போ அப்படி அப்படியே முடங்குற ஸ்டேஜில் இருக்கு. இந்த நேரத்தில் இந்த இன்ஸ்டா மூலமாக மக்களை திசை திருப்பி இந்த தாவேகாவை ஆட்சி பொறுப்புக்கு கொண்டு வந்ததில் பெரும்பங்காற்றிய அந்த சமூக வலைதள பயனாளிகள் இருக்காங்களே, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்களுடைய கதறல் சத்தம் தான் இன்னைக்கு ஹைலைட். நீங்க எந்த பக்கத்தை திறந்தாலும் அங்க யாராவது ஒரு அந்த சமூக வலைதள அதை பாவிப்பவர் கதறிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது.
நான் வந்து ஒரு நடுநிலையாளன், நான் மக்கள் பிரச்சனையை பேசுறவன், நான் குறிப்பிட்ட கட்சிக்கு சார்பா பேசுறவன்ல, நான் தாவேக்கா கிட்ட காசே வாங்கல, நான் இந்த என்ன அம்மன் கோயில் சூலாயிரம் முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி சொல்ற ஒரு பைசா கூட நான் வாங்கல, பண்றது பொய் சத்தியம். சாமி இல்லைன்ற நம்பிக்கையில பண்றாங்களா, அல்லது சாமி வந்து நம்ம கண்ணு குத்த போறது அந்த சூலாயத்துல அப்படிங்கிற தைரியத்தில் அந்த பொய்யை சொல்றாங்களான்னு தெரியல. காரணம், அந்த குறிப்பிட்ட நிறுவனம் ஒவ்வொரு பயனாளிக்கும் எந்த வழியில் பணத்தை வந்து சப்ளை பண்ணுது அப்படிங்கிறது ஏற்கனவே மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும். சிலருக்கு பேரோல் லிஸ்ட் அப்படின்னு வச்சு அவங்களுக்கு சம்பளமாவே கொடுக்குறாங்க. சிலருக்கு ஒரு ரீலுக்கு இவ்வளோ, ஒரு ட்விட்டுக்கு இவ்வளோ, ஒரு போஸ்ட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வந்து அவங்களுக்கு பணத்தை வந்து தராங்க. இன்னும் சிலர் வந்து ஒரு துணை நடிகர்கள் ரேஞ்சுக்கு வந்து அவங்களுக்கு பயன்படுறாங்க. ஒரு ரீல் போட்டா அவனுக்கு 5000 ரூபாய், இந்த இதை வந்து நீ எவ்வளவு உன்னுடைய பாணியில் வந்து அடிச்சு விடு, எல்லாரும் ஈஸியா வந்து நம்புற அளவுக்கு பண்ணு. ஒரு பொண்ணு அண்மையில வந்து அந்த மாதிரி ஒரு ரீல் போட்டு மாட்டுச்சு, பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு நீங்க எந்த வாக்குறுதியை நிறைவேற்றவனா, நீங்க அந்த முதல்வர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிற அந்த அழகை பார்த்தாலே போதும், எங்களுக்கு பரவசமாயிடும், நாங்களே உழைச்சி சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த பெண் அதன் பிறகு மன்னிப்பு கேட்டு எனக்கு வந்து 5000 ரூபாய் கொடுத்தாங்க, நான் எதுவும் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்ட வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இது விஜய்க்காக களத்தில் இறங்கி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ண அத்தனை நாதாரிகளும் அவங்கள அந்த வார்த்தையில தான் சொல்லணும். அவங்கெல்லாம் வந்து மீடியாக்காரங்க கிடையாது, அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக தவறான செய்திகளை, பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களை பரப்பிய நாதாரிகள் அவனுங்க வந்து இப்போ கதறிக்கிட்டு நான் நடுநிலைவாதி, நான் யாருக்கிட்டையும் காசு வாங்கல. என்ன காரணம், எதுக்கு இவ்வளவு தூரம் கதறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அவங்க எதை பயன்படுத்தினாங்களோ, எந்த அல்காரிதம் வந்து நமக்கு சாதகமா இருக்கு, நம்ம தாவேக்காவுக்கு வந்து அது தாவேக்காவை ஆட்சியில் கொண்டு வந்து உட்காத்தி வச்சிரும் நம்பி எந்த அல்காரிதத்தை அவங்க ரொம்ப ரொம்ப நம்புனாங்களோ அந்த சமூக வலைத்தள அல்காரிதம்ங்கிறது அவர்களுக்கு எதிராக மாறி இருக்கு. இப்போ நீங்க இவர்கள் இந்த ஒரு ஒரு நிறைய பேர் இருக்காங்க, நான் எவன் பேரையும் வந்து சொல்ல விரும்பல, எவன் பேரையும் எவ பேரையும், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதையே தர தேவையில்லாத ஒரு மானகெட்ட நபர்கள் இவங்கெல்லாம். அவங்களுக்கு என்ன மரியாதை? அதனால எந்த நாய் பேரையுமே வந்து நான் சொல்ல விரும்பல. இந்த இடத்துல அந்த வார்த்தையை நான் இன்டென்ஷனலா தான் பயன்படுத்துறேன். இவர்கள் அப்படித்தான் கீழான மனிதர்கள். இவங்கெல்லாம் நிறைய பேர் அதாவது இப்போ மில்லியன் கணக்கில் ஃபாலோயர்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆட்கள் இவங்கெல்லாம் வந்து இப்போ கதறாங்க, அழுகுறாங்க, எங்களை வந்து நீங்க தப்பா திட்டுறீங்க. ஏன்னா அவர்கள் போடுகிற ஒவ்வொரு பதிவுக்கு கீழும் மக்கள் வந்து அவங்கள போட்டு வெளுக்கிற அந்த விதம் இருக்கு பாருங்க, அந்த பயன்படுத்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, நிச்சயமா நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட விடாது அவனுங்களெல்லாம். அப்படி கேள்வி கேட்கிறாங்க, அந்த அளவுக்கு மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. எந்த மக்கள் இவர்கள் சொன்ன அத்தனை ரீலையும் நம்புறாங்களோ, இவங்க வெளியிட்ட அத்தனை ரீல் சொன்ன பொய்கள் அவ்வளோத்தையும் நம்புனாங்களோ, அவங்க அவ்வளவு பேர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையா சொல்றாங்க. டேய், என் ஏரியாவில் கரண்ட் இல்லை, தண்ணி வரல, இப்போ ஒரு பாட்டியை ரேப் பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணை கற்பழிச்சிட்டாங்க, 4 கொலை நடந்துருச்சு, ஏகப்பட்ட நகையை களவாடிட்டாங்க, தெருவில் சுதந்திரமா நடந்து போக முடியல. யாரா நீங்க நீங்க தானடா அந்த வீடியோ எல்லாம் பரப்புறீங்க, நீங்க தானடா கடந்த ஆட்சியில குறை சொன்னீங்க, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க, மரியாதையா வந்து இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு வந்து அவங்க சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. அதாவது இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் இது ஒரு வெர்ச்சுவல் உலகம், நம்ம எங்கிருந்தோ உட்காந்துட்டு ஒரு போஸ்டர் போட்டுடலாம், அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும், திருப்பி வந்து நம்மளை யார் கேட்க போறான், நம்ம என்ன வீடு தேடி வந்து படியேறி வந்து நம்ம சட்டை பிடிச்சி இல்லை 4 அறை விட்டு கேட்க போறானா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை. அதனால தைரியமா பண்ணலாம் அப்படின்ற நம்பிக்கையில தான் அவங்க பண்ணாங்க. ஆனா என்னதான் அது வெர்ச்சுவல் உலகமா இருந்தா கூட அந்த கேள்வி ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு 100 பேர் வந்து எதிர்மறையாக ஒரு கேள்வியை அசிங்கசியமா திட்ட ஆரம்பிச்சா உங்களால வந்து நிம்மதியா எப்படி இருக்க முடியும்? அதே போல இவர்களை வந்து தங்களுடைய வியாபாரத்துக்காக பயன்படுத்திக்கிறதுக்காக சில நிறுவனங்கள், சில முதலாளிகள் இவங்கெல்லாம் வந்து இவங்களை பயன்படுத்தி அவங்களுடைய பொருட்களை விற்கிறது அல்லது கம்பெனியை பிரபலப்படுத்துறது அப்படின்னு இந்த ரியல் எஸ்டேட்டுகள்லாம் பயன்படுத்துறாங்கல்ல, அந்த மாதிரி இவர்களை பயன்படுத்துறாங்க. இப்போ இந்த தாவேக்கா எஃபெக்டுக்கு பிறகு இவர்களை பயன்படுத்தி ஏதாவது ரீலோ அல்லது ஏதாவது ஒரு விளம்பர படமோ அதை வெளியிட்டா அது முழுக்க வந்து அந்த நிறுவனத்துக்கு எதிராக மாறுது. அந்த நிறுவனத்தை வந்து போட்டு வெளுக்கிறாங்க. இந்த விளம்பரத்திலோ அல்லது ரீலிலோ வருகிற அந்த நபரையும் வந்து போட்டு அசிங்கமா திட்டுறாங்க. டேய்,
நீ எவ்வளோ பொய்யான நபர், உன்னை நம்பி வந்து நாங்கள் ஓட்டு போட்டு இவ்வளோ தூரம் நடுத்தர் நிற்கிற இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பணத்துக்காக வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்கள் வேற ஒரு ப்ராடக்ட் விளம்பரத்துக்கு வரீங்களாடா அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. இவங்க காசை வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சிக்காக விஜய்க்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வேலையை பார்த்தாங்க. அது ஃபுல்லாக பேக் ஃபயர் ஆகி போச்சு. வந்த ஒரு மாதம் கூட ஆகல. அதாவது தமிழ்நாட்டு வரலாற்றிலே வந்து ஒரு மாதம் கூட ஆகலை பதவிக்கு வந்து, அதற்குள் முழுமையாக தோற்று போய் முழுமையாக எக்ஸ்போஸ் ஆகி மக்கள் வந்து அல்லாடுற அளவுக்கு வந்து தினசரி அவங்க வேலையை கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பொது பிரச்சனையிலே கவனம் செலுத்துகிற அளவுக்கு வந்து மக்களை அந்த நடுத்தருவுக்கு தள்ளிவிட்ட ஒரே அரசுன்னா அது வந்து இந்த தாவேக அரசு தான். ஸோ இப்படி ஒரு சூழலுக்கு முக்கியமான காரணம் நீங்களும் தானே, நீங்களும் வந்து அவருடைய பங்காளிகள் தானே அப்படின்னு போட்டு வெளுக்கிறாங்க. அந்த அடி தாங்க முடியல. அவருடைய விளைவு வந்து ஒவ்வொருத்தரும் தன்னிலை விளக்கம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரீல், அது ஒரு ரீல் தான், அதை எடுத்து பதிவு பண்ணி வெளியிடுறாங்க. புள்ள மேலே சத்தியம் பண்ணுறது, சாமி மேலே சத்தியம் பண்ணுறது, சூலாயத்து மேலே சத்தியம் பண்ணுறது, கணவன் மனைவியை உட்காந்து பேசி அந்த விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் ஆதரவு தேடியவர்கள் எல்லாம் வந்து இப்போ அதே மாதிரி தோன்றி தங்கள் மீது எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது. அந்த தாவேக்கா கொடியை பிடிச்சிக்கிட்டு நான் வந்து ஏதாவது விஜய் வந்துட்டா எல்லாமே நல்லா போயிடும், தமிழ்நாடே வேற ஒரு மாதிரியா மாறிடும், முதல் நாள்ல இருந்தே நீங்க மாற்றத்தை பார்க்கலாம் அப்படிலாம் கதறின ஒரு பெண்ணு, நான் வந்து நடுநிலைவாதி, எனக்கும் தாவேக்காவுக்கும் சம்பந்தம் இல்லை, எது இந்த கூமுட்டை கையில வந்து தாவேக்கா கொடியை பிடிச்சிட்டு கழுத்துல துண்டை போட்டுக்கிட்டு கத்துது கூட்டத்துல. ஆனா இப்ப வந்து சொல்லுது எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க அல்லது இவ ஐடி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு தேடுறாங்க. அந்த பொண்ணு தான் 2500 ரூபாய் எங்க நொன்னை வந்து அவன் சொந்த காசுலேயே கொடுப்பான், அவங்க வந்து கவர்மெண்ட் பணத்தை தொட வேண்டிய அவசியமே கிடையாது, படம் நடிச்சு அந்த காசை வந்து கொடுப்பான் அப்படின்னு சொன்ன அந்த பொண்ணை வந்து இப்போ சோசியல் மீடியாவில் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர்கள் அவ்வளவு பேரும் எப்படி ஒரு மோசடியை அரங்கேற்றினாங்க அப்படிங்கிற அந்த பொய் வந்து இப்போ அம்பலமாகி இருக்கு. அதனால வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம, ஏன்னா இது வந்து ஊழ்வினை உறுத்து வந்து விட்டுன்ற மாதிரி இவங்க ஒரு மாதத்துக்கு முன்பு வரைக்கும் செஞ்ச அத்தனையும் இப்போ வந்து திரும்ப வட்டி முதலமா போட்டு அவங்கள அடிக்குது. அவங்களால அதை தாங்க முடியல. இவர்கள் இப்படியெல்லாம் செஞ்சு ஒரு அரசை கொண்டது உட்காரச்சனுடைய விளைவு எப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாம் வந்து நம்ம கை மீறி கையை விட்டு போகுது, இவர்கள் என்ன வேலை பண்றாங்க அப்படிங்கிறத இவர் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு 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 ப்ராஜெக்ட் இப்போ நிப்பாட்டி வச்சிருக்க ஒரு ப்ராஜெக்ட் பரந்தூர் விமான நிலையம். அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்காக 5600 ஏக்கர் கையகப்படுத்திருந்தாங்க. அதில் வந்து நிறைய வயல்கள் இருந்தது, நீர்நிலைகள்லாம் இருந்தது, அதெல்லாம் உண்மைதான், யாரும் இல்லைன்னு. ஆனால் ஒரு விமான நிலையம், சர்வதேச விமான நிலையம், பெரிய வசதிகளோடு இருக்கிற விமான நிலையம் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு அதிக முதலீடுகள் வரும், அதிக வெளிநாட்டு நிறுவனங்கள் வருவாங்க, அதிக வேலை வாய்ப்புகள் உருவாகும், பெருகும். அது வந்து இந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற மற்ற மாநிலங்களையும் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஹப்பா வந்து மாற்றும். அப்படிங்கிறதுனால தான் அவ்வளவு பெரிய விமான நிலையத்தை பரந்தூர்ல அவங்க வந்து கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. மு.க. ஸ்டாலின் அரசு பதவியேற்ற கையோட நிலங்களை வந்து கையகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி 1700 ஏக்கர் இது வரைக்கும் வந்து கையகப்படுத்தியிருக்காங்க. இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கருக்கு மேல கையகப்படுத்த வேண்டியிருக்கு. அதுக்கு 13 கிராமங்கள் எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டு காலமாக போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டத்துக்கு போய் ஆதரவு தெரிவித்தார் விஜய். அவர் அரசியல்வாதியாக இருக்கும்போது இப்போ முதலமைச்சர் ஆகிட்டாரு. நான் வந்து இந்த திட்டத்தை கண்டிப்பாக நிப்பாட்டுனாரு. அவர் சொன்ன மாதிரி அந்த திட்டத்தை நிப்பாட்டுறாரு. ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார், இதுக்கு நான் இந்த மாதிரி விமான நிலையம் அமைவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கல, கண்டிப்பாக வேணும் தான், ஆனால் வேற இடத்துல அமைக்கலான்னு சொன்னார். இப்போ சென்னையை சுற்றி வேற இடத்துல இந்த மாதிரி பொருத்தமான விமான நிலையத்துக்கான இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா வேற எங்கேயுமே இல்லை. ஏற்கனவே வந்து பன்னூர், அப்புறம் கும்மிடிப்பூண்டி, அதே போல திருப்பூரூர், இங்கெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு அங்கே எங்கேயுமே விமான நிலையத்தை அமைக்க முடியாத அளவுக்கு அந்த இட அமைப்பு இருக்கிறதால இங்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பரந்தூருக்கு வந்தாங்க. பல ஆலோசனைகள், பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போ அந்த ஆய்வு பாதிப்பு இருக்குதான், கம்பேர் பண்ண மற்ற இடத்தோட கம்பேர் பண்ண இங்க பாதிப்பு குறைவு, மக்களுக்கு வந்து அதுக்கு நம்ம காம்பன்சேஷன் கொடுத்துடலாம், அவங்களை சமாதானப்படுத்தி அவர்களுக்கு வேறு வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்து நம்ம இந்த நிலங்களை எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணி தான் அரசு இதை செய்யுது. மக்கள்லாம் கஷ்டப்படணும், விவசாயிகள் அழியணும், நீர்நிலைகள் ஒழியணும் அப்படின்னு யாரும் ஒன்றும் விரும்பலை.
வேற ஒரு வளர்ச்சி வேணும், ஒரு டேம் கட்டுறணும் போது வந்து ஒரு 10 கிராமம் அதுக்குள்ள மூழ்க போகுது அப்படின்னா அவங்கள வந்து வெளியேற்றிட்டு டேம் கட்டுறது இல்லையா? ஸோ டேமே வேணாம்னு சொல்லி விட்டுற முடியுமா? அப்படித்தான் வந்து வளர்ச்சி அப்படிங்கிற போது வந்து சில தியாகங்களை வந்து செய்ய வேண்டியிருக்கு. அதற்கு காம்பன்சேஷன் அரசு கொடுத்துரும். அப்படித்தான் வந்து முடிவு பண்ணி அந்த இடத்துல இவ்வளவு நாள் வந்து பணிகள் நடந்துகிட்டு இருந்தது. இப்ப விஜய் அரசு வந்த உடனே என்னாச்சுன்னா அந்த பணிகள் நிறுத்தப்பட்டு விட்டன. பரந்தூரினுடைய விமான நிலைய பூர்வாங்க பணிகள் ஆரம்ப கட்ட வேலைகளை நிப்பாட்ட சொல்லிட்டாங்க. அப்படியே நின்று போச்சு. இப்போ 1200 ஏக்கர் காசு கொடுத்து வாங்கிட்டாங்க ஜனங்க கிட்ட இருந்து. அதை என்ன பண்ண போறாங்கன்னா அந்த இடத்துல சிப்காட் அமைப்பதற்கு அரசு ஆலோசித்து வருகிறது அப்படின்னு தகவல். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சும் வந்து ஃபுல்லா தகவல் தான் செய்தி வரும் கட்சி ஆரம்பிச்ச பிறகு. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு கூட அதிகாரப்பூர்வமா எதையும் அவங்க இன்னும் சொல்லலை. இது ஒரு தகவல் அப்படின்னு வெளியே கசிய விட்டுருக்காங்க. அப்புறமா அதிகாரப்பூர்வமா சொல்லக்கூடும். வேற இடம் ஏதாவது இவங்க செலக்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனி பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ சிப்காட் அந்த இடத்துல வருதுன்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அபத்தம். பரந்தூர் அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு அங்க சிப்காட் வரலாமா வேணாமாங்கிறது புரியும். ஏன்னா அதை சுத்திலே சிப்காட் தான் இருக்கு. அது சுத்திலே இருக்கிறது சிப்காட் தான். எங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல சென்கோபின் கிளாஸ் கம்பெனி இருக்குல்ல, அங்க ஒரு சிப்காட் இருக்கு. அதற்கு கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா இருங்காட்டுக்கோட்டை, அங்க ஒரு சிப்காட் இருக்கு. ஹூண்டாய் மோட்டார்ஸ்ல இருந்து பல கம்பெனிகள் இருக்கிற சிப்காட் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரகடம், அது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில்பேட்டை. அப்புறம் ஒரகடத்தை தாண்டி போனீங்கன்னா வல்லக்கோட்டையாண்ட அங்க ஒரு மிகப்பெரிய சிப்காட் இருக்கு. இந்த பரந்தூரை சுற்றிலும் கிட்டத்தட்ட 4 சிப்காட், 5 சிப்காட்டுகள் இருக்கு, தொழில்பேட்டைகள் இருக்கு. எல்லாமே பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய கார் தொழிற்சாலைகள், கண்ணாடி தொழிற்சாலை, இப்படி பெரிய நிறுவனங்கள் இருக்கிற தொழில்பேட்டைகள் 5 இருக்கு. இந்த 5 போதாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு தொழில்பேட்டையை அந்த இடத்துல உருவாக்க போறீங்களா? ஏதாவது ஒரு அறிவுள்ள ஒரு யோசனையா யோசிச்சு பாருங்க. அந்த விமான நிலையத்துக்கான இடப்பரப்பை வேணா வந்து இன்னும் கொஞ்சம் குறைப்பதற்கான ஏதாவது ஒரு ஐடியா வேணா தரலாம். அல்லது இவ்வளவு பெரிய பரப்பளவில் வேண்டாம், கொஞ்சம் குறைந்த பரப்பளவில் வைக்கலாம்னு சொல்லலாம். அல்லது வேற எங்கேயுமே நியர்பைல இடமே இல்லாத போது ஆல்டர்னேட்டிவா யோசனையே இல்லையே. எங்க பார்த்தாலும் சிப்காட் தான் இருக்கு. சென்னையை சுத்தி சுத்தி சிப்காட் தான் இருக்கு, தொழில்பேட்டைகள் தான் இருக்கு. இப்ப திரும்ப வந்து அந்த இடத்தில் அந்த விவசாய நிலங்களை அழிச்சிட்டு அங்க சிப்காட் கட்டுறதுக்கு அதுக்கு விமான நிலையமே இருந்துட்டு போலாமே. இது என்ன மாதிரியான யோசனை இது? நான் நிச்சயமா வந்து விமான நிலையத்தை இந்த இடத்துல வரவிடாம பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்காக இப்படி ஒரு அந்த யோசனையே இல்லாத ஒரு வேலையை வந்து செய்யலாமா ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு அரசு? இதை செய்யலாமா? இதன் மூலம் நமக்கு ஏற்படுகிற இழப்பு எவ்வளவுன்னு பாருங்க. நம்ம ஏன் தொழில் வளர்ச்சியில நம்பர் 1ல போறோம் அப்படின்னு சொன்னா, அங்க தொழில் தொடங்க வர்றவங்களுக்கு இணக்கமான சூழல், போக்குவரத்துக்கு எல்லா வசதிகளும் இருக்கிற மாதிரி, உள்கட்டமைப்பு வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி எல்லாம் தமிழ்நாடு செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற தைரியத்துல தான் வந்து அவங்க வராங்க. அந்த மாதிரியான வாக்குறுதியை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ முதல் கட்டமா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், ஏர்போர்ட்டுங்கிறது மிகப்பெரிய ப்ராஜெக்ட், அது டிராப் ஆகுது அல்லது வேற இடத்துக்கு போகுதுன்னு சொன்னா எப்படி நம்பி இந்த தமிழ்நாட்டுக்கு தொழில் அமைப்புகள், முதலீட்டாளர்கள் எப்படி வருவாங்க? இந்த கேள்வி இருக்கு. இன்னும் நிறைய இந்த தாவேக அரசு வந்த பிறகு இவர்களுடைய தவறுகள், அதே போல நிர்வாகமே தெரியாது, அது வேற விஷயம். திறமை இல்லைன்றது ஒரு பக்கம், நிர்வாகமே தெரியாதுன்றது ஒரு பக்கம். இவங்க எந்த அளவுக்கு வந்து ஆர்வ கோளாறுகளா இருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான யோசனைகளை சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தினசரி நீங்க பார்ப்பீங்க. குவாரியில் போய் குப்பையை கொட்ட சொல்றது, அதே போல பேருந்து நிலையத்தில், கிளாம்பகம் பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்கிற பேர் வழின்னு வந்து அந்த அமைச்சர் அம்பலப்பட்ட அந்த விவகாரத்தையும் பார்த்துருப்பீங்க. வால்வோ பஸ்ஸு ஏங்க வரல அப்படின்னு கேட்டால் போய் வால்வோ கம்பெனிக்கிட்ட போய் கேளுங்கன்னா இது என்ன பதில்? இது வால்வோங்கிறது ஒரு பஸ்ஸை உருவாக்குன நிறுவனம். நிறுவனத்துக்கு எடுத்து பஸ்ஸை நம்ம வாங்கியிருக்கோம், போக்குவரத்து கழகம் வாங்கியிருக்கு. ஏன் நம்ம போக்குவரத்துக்காக அந்த பஸ்ஸை விடலை அப்படின்னு கேட்டால் அதை போய் எங்கே வாங்கினாங்களோ அந்த நிறுவனத்துக்கிட்டே கேட்க முடியும். ஒரு பதில் சொல்ல தெரியாத அல்லது முன் யோசனையோ அல்லது யோசிச்சு ஒரு விஷயத்த பேசணுங்கிற அந்த ஒரு மூளை அறிவு கூட இல்லாதவர்கள் அமைச்சர்களாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
இன்னும் நிறைய இது இப்போ நீங்கள் இந்த இன்னும் மின்வெட்டு பிரச்சனையெல்லாம் பேசினா மணிக்கணக்காக பேசலாம். முன்னெல்லாம் வந்து ஒரு ஏரியாவில் மின்வெட்டுன்னா அந்த ஏரியா பேரை குறிப்பிட்டு இங்கே மின்வெட்டு அப்படின்வாங்க. சுற்று பக்கத்தில் ஒரு 2-3 கிராமத்தில் மின்வெட்டு நடக்கும். அன்றைக்கே வந்து அது மின்வெட்டுன்னா மின்சார அந்த பழுதுபார்ப்பு பணிகள் சாயந்தரத்துக்குள்ளே கரண்ட் கொடுத்துருவாங்க. முதல் முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன் 3 மாவட்டங்களில் ஒரே நாளில் மின்சார பணிகளுக்காக பராமரிப்புக்காக மின்சாரம் ரத்து அப்படிங்கிறாங்க. 3 மாவட்டம், அதாவது திருச்சி, தஞ்சை, அதுக்கப்புறம் திருப்பூர். அதே போல இந்த போதிய மின்னழுத்தம் இல்லாம, அதாவது லோ பவர், அது மிகப்பெரிய தலைவலி ஏற்படுத்துது. கரண்டே இல்லைன்னா கூட பரவாயில்லடா, ஆனா இப்படி ஒரு இதை கொடுத்து ஏன் வந்து குறைவான மின்னழுத்த மின்சாரத்தை கொடுத்து மின்சாதனங்களை எல்லாம் வந்து காலி பண்றாங்க. இப்படி நிறைய மின்வெட்டை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு. மக்கள் தன்னெழுச்சியா போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் டாஸ்மாக்காரங்க அவங்க ஒரு பக்கம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. பஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் ஒரு பக்கம், தண்ணி வரலன்னு சொல்லிட்டு முக்கியமாக சென்னையில் இருக்கிற பல தொகுதிகளில் தண்ணி பிரச்சனை தலை விரிச்சாடுது. இப்போ இவங்க அந்த அர்ச்சகர், அதாவது அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ஒரு ஆய்வுக்கு போறாரு. ஒரு மருத்துவமனையில் ஆய்வுக்கு போனால் அங்கேருந்து காவலாளி 50 ரூபாய் லஞ்சம் வாங்கினான்ட்டு அவனை சஸ்பெண்ட் பண்ணுறாரு. இங்கே அதே அமைச்சர் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு. அங்கே அர்ச்சகர் 4000 ரூபாய் லஞ்சம் அமைச்சர்கிட்டே கேட்டு வாங்கியிருக்கான். அவங்ககிட்ட இருந்து விளக்கம் கேட்டிருக்காரு. ஆரம்பத்தில் வந்து மன்னிப்பு கடிதம் கேட்டு விட்டதா சொன்னாங்க. அது கட்டு விமர்சனத்துக்கு உள்ளான உடனே வந்து விளக்கம் கேட்டு அந்த அர்ச்சகரை கோயிலில் இனி நுழையக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்க அப்படின்னு சொன்னார். இந்த மற்ற அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பேசுறது, இவங்களுடைய அந்த செயல்பாடுகள் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த அமைச்சருடைய இந்த செயல் கொஞ்சம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்ல தோணுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்படி இது ஒரு மிக மோசமான நாட்களை வந்து நம்ம கண்முன்ன காட்டுது. இப்பயே இவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது. இனி வருகிற நாட்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட போகிறோம், நம்ம மாநிலத்துக்கு எந்த அளவுக்கு கெடுதல் நடக்க போகுது, எவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம மாநிலம் இழக்க போகுது. இவங்க வந்து தற்குறிகளாக மட்டும் இல்லை, நிர்வாகம் தெரியாதவங்களாக மட்டும் இல்லை, அதே நேரத்தில் பொய்யை பரப்புறவங்களாகவும் இருக்காங்க. தனக்கு நிர்வாகம் தெரியல அல்லது தன்னால் இந்த தமிழ்நாடு அரசை கையாள முடியல அப்படிங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க இவங்க. அதுக்கான மனசு அவங்களுக்கு கிடையாது. மாறாக பொய்களை சொல்லி இதெல்லாம் சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லது ஏற்கனவே இருந்த அரசுகள் செஞ்சு வச்சதெல்லாம் நாங்கள் செஞ்ச சாதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயே இந்த தொழில்துறையில் ஒரு அமைச்சர்னு ஒரு பெண்ணை வந்து மோஸ்ட் இரிட்டேட்டிங் ஃபேஸ் அந்த பொண்ணு. அது வந்து தொடர்ச்சியாக பல பொய்களை வந்து ரீலாக எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு தெரியல. உண்மையிலே வந்து இதெல்லாம் பேசலாமா வேணாமா அப்படின்ற கடுப்பாகவும் இருக்குது. ஆனால் பேசாமே இருக்க முடியல.